பிரதீப் ஃப்ரம் பிளான்வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோட்டில் வெல்கேர் நியூரோ மானிட்டரிங் அப்படிங்கிற ஒரு டயக்னோஸ்டிக் லேப் கிட்ட இருக்கும். ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 22 அடிக்கு 80 அடி. ஸோ மொத்தமே 22 அடி தான் சைட்டுடைய அகலமே வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சவுத் ஃபேஸிங்னால 2 அடி வந்து ஈஸ்ட் சைடில் வந்து செட் பேக், அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 20 அடியில் தான் இந்த பில்டிங்கே பண்ணியிருக்கோம். முன்னாடி பின்னாடி நம்ம இடம் விடுறது போக நமக்கு பில்டிங்கோடைய ஓவரால் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 ஃபீட் வரும். ஸோ 20/72 தான் இந்த பில்டிங்கோடைய ஓவரால் பில்டப் ஏரியாவே. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃப்ளோர் பண்ணியிருக்கோம். கிரவுண்டு, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். 4th ஃப்ளோரில் வந்து டெரேஸும் இருக்குது, சோலார் ப்ரொவிஷனும் பண்ணுறோம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இது ஒரு லேபாக இருந்தாலுமே இந்த பிளான் வந்து ஒரு மினி ஹாஸ்பிட்டலை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது லேபாக இப்போதைக்கு இருந்தாலும் ஃபியூச்சரில் வந்து இது ஒரு மினி ஹாஸ்பிட்டலை நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இவ்வளோ சின்ன இடத்துல எப்படி ஹாஸ்பிட்டல் ப்ரொவிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பக்கம் வந்து நம்ம செட் பேக் விட்டுருக்கோம். அதாவது ஃப்ரண்ட்டு, பேக்கு அண்ட் ஈஸ்ட் சைடில் செட் பேக் விட்டுருக்கோம். ஒரு பக்கம் வந்து நம்ம இடமே விடலை, ஏன்னா அகலம் வந்து 22 அடிங்கிறதுனால ஒரு பக்கம் நம்ம வந்து சுத்தமாகவே செட் பேக் வந்து விடலை. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது வெஸ்ட் சைடு மேற்கு பக்கம் வந்து நம்ம எந்த காலி இடமும் விடலை. அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டக்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி டாய்லெட்டோட பைப் லைன், வென்டிலேஷன்லாம் போகிறதுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் டக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரூம்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் வென்டிலேஷனும், பேக்கில் இருக்கிற ரூம்ஸ்க்கு பேக்கில் வென்டிலேஷனும் வந்துடும். ஸோ நடுவில் இடத்த வேஸ்ட் பண்ணாமல் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் டக்ட் ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒன்று தான் அந்த இடத்துல செட் பேக்காக இருக்கும். அந்த டக்டை மறைக்கிறதுக்காக சில அலுமினியம் ஃப்ரேம்ஸும் நம்ம யூஸ் பண்ணி அந்த டக்டை வந்து நம்ம மறைச்சிருப்போம். மெயின்டெனன்ஸ் ஒர்க்னா நம்ம பார்த்துக்கலாம். இந்த பில்டிங்கோட அகலம் கம்மியாக இருக்கிறனால இதுக்கு வந்து நம்ம லைட் வெயிட் பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 6 inches பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து காலம்ஸ் எல்லாம் வந்து 6 inchesலேயே கொடுத்து கொஞ்சம் ராட்ஸ் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இது வந்து ஒரு காமன் பேசேஜ் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ரூம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு 2லேருந்து 3 பெட்டு வந்து பண்ணலாம். ஒரு சின்ன கன்சல்டிங்கும் கொடுக்கலாம். ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குது. இந்த பேசேஜ்லேருந்தே 2 ரூமுக்கு ஆக்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே இப்போ லேப்னு இருக்குது. இது லேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மினி ஹாஸ்பிட்டலுங்கிற கான்செப்டில் இதை ஒரு கன்சல்டேஷன் ரூமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வரவங்க எல்லாருமே இந்த காமன் டாய்லெட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜோட விட்டு வந்து நம்ம வந்து ஒரு 6.5 feet கொடுத்துருப்போம். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா சீட்டிங்கும் நம்ம பிளான் பண்ணணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ரூம்ஸு, கன்சல்டேஷன் ரூம்ஸ், ட்ரீட்மெண்ட் ரூம்ஸ், இதுக்கு போகிறதுக்குரிய இடமும் நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த பேசேஜ் வந்து இவ்வளோ பெருசாக பிளான் பண்ணியிருப்போம். இடத்தோட அகலம் ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும். ஸோ இது வந்து ஒரு ஈபிலாம் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து ஒரு ப்ரொவிஷன் மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸோட விட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா 5.5 feet கொடுத்துருக்கோம். ஸோ 5.5 feet இருக்கிறதுனால இப்போ நமக்கு வந்து பேஷண்ட்ஸ்லாம் வர்றது போகிறது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது சின்ன ஸ்பேஸுங்கிறதுனால நம்மளால வந்து ரேம்ப் கொடுக்கறதுக்குரிய ஃபெசிலிட்டி வந்து நம்ம பண்ணோம்னா நிறைய இடம் இதுலேயே நமக்கு போயிடும். ஸோ அதனால லிஃப்டையே வந்து பெரிய சைஸாக நம்ம கொடுத்துருக்கோம். லிஃப்டோட பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா OTIS பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இந்த லிஃப்ட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லிஃப்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் எல்லாமே வந்து UPVC விண்டோஸ் போயிருக்கோம், ஃபெனஸ்டா போயிருக்கோம். அதில் வந்து ஒரு வால்நட் ஃபினிஷ் கலரில் போயிருக்கோம். ஸோ கிரில்ஸை வந்து அவுட்டரில் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன ரீசன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்ஸோட திக்னஸ் வந்து 6 inches தான் வரும். ஸோ இந்த விண்டோவோட திக்னஸே வந்து மஸ்கிட்டோ ப்ரூஃப் ஷட்டரோட வரனால இந்த திக்னஸே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5 inches கிட்ட வந்துடுறதுனால கிரில்ஸை வந்து நம்ம வெளியே பிளேஸ் பண்ணியிருப்போம். என்ட்ரு ஆன பிறகு ஒரு ரிசப்ஷன் ஏரியா வரும், ரிசப்ஷன் கம் வெயிட்டிங் ஏரியா வரும். அதில் வந்து வெயிட்டிங் ஸ்பேஸும் இருக்கும், ஹெல்ப் டெஸ்க்கும் இருக்கும். அங்கேருந்தே உங்களுக்கு லிஃப்ட் ஆக்சஸும் இருக்கும். இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்டேர் கேஸ் ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கோம். ஸோ வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து இந்த லிஃப்ட்டுக்குரிய ஆக்சஸ் இருக்கும். லிஃப்டோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா OTIS நம்பர் 1 பிராண்ட். இந்த லிஃப்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வாலை வந்து பட்டி பார்த்து ஜஸ்ட் ஒயிட் பெயிண்ட் தான் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக லிஃப்ட் கிட்டே இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா அந்த கிரானைட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நோசிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுவுமே பண்ணலை. இதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம இன்டீரியர் டோட்டலாக ஒர்க் பண்ணுறப்ப இந்த கலர் காம்பினேஷனுக்கு நமக்கு இந்த ஒயிட்டே வந்து கிளியராக வந்து சூட் ஆச்சு. ஆக்சுவலாக இங்கெல்லாம் இன்டீரியர் ஒர்க் வரும், இந்த வால் எல்லாம் ஹைலைட் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு லிஃப்ட் வால் வந்து எவ்வளோ பிளெயினாக ஒயிட் பண்ணாலுமே எவ்வளோ நீட்டாக எலிகெண்ட்டாக இருக்குது, எவ்வளோ சிம்பிளாகவும் இருக்குது, அதே டைம் வந்து எலிகெண்ட்டாகவும் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரு ஆனதுமே ரைட் சைடில் வந்து ஒரு ரூம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ரூம் அப்படின்னு இருக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மினி ஹாஸ்பிட்டலில் இது கன்சல்டேஷன் ரூமாகவும் யூஸ் பண்ணலாம், இதை ஒரு ஃபார்மசியாகவும் யூஸ் பண்ணலாம். கீழே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ரூம் இருக்குது, அதில் 3 காட் இருக்குது. அதை தவிர 2 கன்சல்டேஷன் ரூம் இருக்குது. ஏதர் அந்த 2 கன்சல்டேஷன் ரூமில் ஒன்றை ஃபார்மசியாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அது 2 கன்சல்டேஷனாகவே வச்சுட்டு இந்த ரூமை ஃபார்மசியாக நம்ம யூஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற மாதிரியே இந்த இடத்துல வந்து அந்த பேசேஜ் வந்து 6.5 feet நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டேர்கேஸோட விட்டு நீங்கள் நல்லா பார்க்கலாம், நல்லா ஒய்டாக இருக்கும், 5.5 feet இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பேஷண்ட் வர்றதுக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா நார்சஸ் பிராண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து அக்ரிலிக் ஷீட்டோடைய லுக்கு இதுக்கு இருக்கும். அதில் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் தெரியட்டும், இந்த ஒயிட் வந்து ஹைலைட் ஆகட்டும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து மீடியம் கிரே கலரில் மெட்டாலிக் ஃபினிஷில் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாஸ்பிட்டல் பில்டிங்னால ஸோ இந்த மினிமம் வந்து 11 feet வந்து சீலிங் ஹைட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம். இந்த டோர்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், டோர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 8 feet லிண்டல் ஹைட் இருக்கும். யூஸ்வல் லிண்டல் ஹைட் 7 feet அந்த மாதிரி இருக்கும். நம்ம பண்ணுற ஸ்டாண்டர்ட் மினிமம் 7.5 மெயின்டைன் பண்ணுவோம். அது ஹாஸ்பிட்டல் பில்டிங்னால 8 feet ஹைட் இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லா இருக்கும். இதோட விட்த்தும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 4 feet. ஸோ 4/8ங்கிறதுனால இந்த டோர் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கிளைண்ட்டும் வந்து இந்த மாதிரி எனக்கு யூஸ்வலாக இருக்கிற டோர் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டனால மைக்கா பேட்டர்னை வந்து இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலர் பேட்டர்ன் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப டயகனலாக கிரைன்ஸ் எல்லாம் வரும். இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைன்ஸும் ப்ளஸ் இந்த வுட்டோட கலர் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதான் டீ குட் கிடையாது, பட் டீ குட் மாதிரியே ரொம்ப சட்டிலாக இருக்கும். டீ குட்டில் மைக்கா வந்தால் கொஞ்சம் பழைய லுக் இருக்கும், பழைய வுட்டு பழைய பில்டிங் மாதிரி. அப்படி இல்லாமல் அதே மாதிரி லைட் கலர் பேஜ் வுட்னு சொல்லுவோம், ஆனால் ரொம்ப மாடர்னாக ஹைஃபையாக இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு, ரொம்ப சட்டிலாக எலிகண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு. ஸோ இதை மேட்ச் பண்ணி இந்த டோர் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருப்போம். யூஸ்வலாக வர எனாமல் ஷேடு இல்லாமல் இதுலேயே வர்ற இந்த டார்க் ஷேடை வச்சு இந்த டோர் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருப்போம். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த பேசேஜில் இருக்கோம். கீழே வந்து இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரூம் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ரூம் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்லீப் லேப், அட்வான்ஸ்ட் வீடியோ இஇஜி அண்ட் ஸ்லீப் லேப் அப்படிங்கிற ரூம் இருக்குது. இதையும் நம்ம கன்சல்டேஷன் ரூமாக மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம், இதையும் கன்சல்டேஷன் ரூமாக மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம். இது லேப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ மினி ஹாஸ்பிட்டல் பிளானையும் நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பேசேஜில் இன்னொரு ரூம் இருக்குது, அது வந்து கன்சல்டேஷன் ரூம். ஸோ இந்த பேசேஜ்லேருந்து நம்ம 3 ரூமுக்கு போகிறோம். இதில் ஒரு ரூம் வந்து கொஞ்சம் பெருசு வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரீட்மெண்ட் ரூம் வச்சு 3 காட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெட் எண்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு கன்சல்டேஷன் ரூம் இருக்குது, அது ஃபார்மசியாக வேணும்னாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். இந்த செகண்ட் ஃப்ளோரும் தேர்ட் ஃப்ளோரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதை வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பனாக வச்சுருக்கோம். அதாவது ஃப்யூச்சரில் வந்து இது எப்படி வேணாலும் வாங்கலாம், ட்ரைனிங் இங்கே நடத்தலாம், இல்லை டாக்டர்ஸோட கன்சல்டேஷன் ரூம் வந்து இங்கே பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து டாக்டர் நாராயணமூர்த்தி அப்படிங்கிறது. ஸோ நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஓப்பனாக வச்சுருக்கோம். ஸோ இது கிளாஸஸ்க்குரிய பர்பஸ், ஸ்டூடெண்ட் ட்ரைனிங், செமினார்ஸ் அந்த மாதிரியும் அவர் எடுக்கலாம், இல்லை கீழே இருக்கிற மாதிரியே பேசேஜ் பண்ணி கன்சல்டேஷன் ரூம்ஸாகவும் பண்ணலாம். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக வச்சுருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டேர்கேஸ்லேருந்து இந்த பக்கம் தான் வந்தால் கீழே பேசேஜ் இருக்கும், பட் இது நம்ம ஒரு ரூம் மாதிரி பண்ணி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு மேலே வர்ற ஏரியா அந்த பக்கமும் ஒரு ரூம் மாதிரி பண்ணியிருக்கோம். அதை எம்டி ரூமாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கன்சல்டேஷன் ரூமாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காமன் பேசேஜ் 6.5 feet எல்லா ஃப்ளோர்லேயும் விட்டுருப்போம்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த பேசேஜ்லேருந்து ஒரு 3 ரூம்ஸ்க்கு வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் வந்து ஆக்சஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ரூம்ஸில் இருக்கும். இதில் பெரிய ரூம்ஸும் இருக்குது, சின்ன ரூமும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ரூம் தான். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் சைடு வந்து இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக விண்டோஸே இருக்காது. ஸோ விண்டோஸே இல்லாதனால இந்த பக்கம் காமன் பேசேஜ் சைடு வந்து நம்ம ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுத்துருப்போம் நேச்சுரல் லைட்டிங்காக. ஸோ வென்டிலேஷன் இது எப்பயுமே ஏசியில் இருக்கும். இது எதர் கன்சல்டேஷன் ரூமாக இருக்கும், அது லேபாக இருக்கும். ஸோ ஏசி இங்கே ப்ரொவிஷன் இருக்கிறனால வென்டிலேஷன் இஷ்யூஸ் கிடையாது. ஃபிக்ஸ்டு கிளாஸ் வச்சு நேச்சுரல் லைட்டிங் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த பில்டிங்குடைய ஃப்ரண்டேஜ் அகலம் பார்த்தீங்கன்னா 20 அடி தான்.
ஸோ இந்த 20 அடிக்குள்ள தான் இந்த மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு மொத்தம் 4 ஃப்ளோர்ஸ், கிரவுண்டு, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். நீங்கள் எலிவேஷன் பார்க்கலாம். எலிவேஷனில் மேஜராக நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிரே யூஸ் பண்ணியிருக்கோம். கிரே வந்து ரஃப் டெக்ஸ்சர் ஃபினிஷில் யூஸ் பண்ணியிருக்கோம். வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். வுட்டு வந்து ஆல்கோ பேனல் மாதிரியும் வுடன் கிரைன்ஸோடையும் யூஸ் பண்ணியிருப்போம். இன்னொரு விஷயம் வந்து வுடன் லூவர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணியிருப்போம். இன்னொரு பர்டிகுலர் இடத்துல பைசன் போர்டு யூஸ் பண்ணி கிரே குரூப்ஸ் வந்து தின்னாவும் டாலாவும் கிரே குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். எலிவேஷனில் அங்கங்கே கர்வ்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது கார்னர்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம், டெரேஸில் யூஸ் பண்ணியிருப்போம். முக்கியமான இடங்களில் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி இந்த எலிவேஷன் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் யூனிக்காகவும் காமிச்சிருப்போம். இது ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால இங்கே ரேம்ப் கொடுத்துருப்போம். ஏன்னா வீல் சேர் ஆக்சசபிளாக இருக்கணும், வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதனால இங்கே ரேம்ப் கொடுத்துருப்போம். நீங்கள் பார்க்கலாம், ஹைட் வந்து கம்மியாகவே இருந்தாலும் இந்த ரேம்போட ஸ்லோப் வந்து நமக்கு நிறையா தேவைப்படுங்கிறதுனால ரொம்ப லாங்காக பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக ரேம்போட ஸ்லோப் வந்து 1:5 அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ரேம்ப் வந்து ஸ்கிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாதரலி கிரே கிரானைட்ல ஃப்ளேம்டு ஃபினிஷ் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸும் பிளாக் கலரே வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், ஷவர்ஸ் ஆகட்டும், டைவர்ட்டர்ஸ் ஆகட்டும், கன்சீல் சிஸ்டம் ஆகட்டும், புஷ் பிளேட் ஆகட்டும், ஸோ எல்லாமே பிளாக்ல இருக்கும். அதே மாதிரி இந்த பாத்ரூமோட டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே கலரில் பண்ணியிருக்கோம். ஸோ மீடியம் கிரேல மார்பிள் ஃபினிஷில் இந்த டைல்ஸ் இருக்கும். வாலுக்கும் ஃப்ளோருக்கும் ஒரே டைல். இந்த டைலோட சைஸ் வந்து 4/2. ஸோ வாலுக்கும் ஃப்ளோருக்கும் ஒரே டைல்னால சிங்கிள் டைல் மோனோட்டோனில் போயிடும். ஒரே மார்பிள்குள்ளே அந்த பாத்ரூம் வர மாதிரி இருக்கும். ஸோ இதே தான் எல்லா பாத்ரூம்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ கிரே ஒரே கலர் காம்பினேஷன்லேயும், மற்றது எல்லாமே பிளாக், அதாவது செராமிக் வேரும் பிளாக், பிளம்பிங் ஃபிட்டிங்ஸும் பிளாக் அந்த காம்பினேஷன்லையும் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக, எலிகண்ட்டாக, நீட்டாக, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் வந்திருக்கு. இந்த பில்டிங்கை வந்து ஒரு மினி ஹாஸ்பிட்டலாக நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸாக தான் இந்த பில்டிங்கை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில்டிங்கில் ரிசப்ஷன், கீழே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரூம், 3 காட்ஸு, டியூட்டி டாக்டர், அவங்களுக்குரிய தனியாக அட்டாச்டு பாத்கம் டாய்லெட், அதை தவிர 2 கன்சல்டேஷன் ரூம், காமன் டாய்லெட், ஸ்டேர் கேஸ், நல்ல ஒய்டரான ஸ்டேர் கேஸ், லிஃப்ட்டு, ஸ்ட்ரெச்சர் உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரியான லிஃப்ட்டு. ஸோ இந்த ப்ரொவிஷன் எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்டில் இதே ஆப்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது செமினார் எடுக்கலாம், கிளாஸஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸாக எப்படி அவங்க டெவலப்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ஆப்ஷன்ஸை வந்து ஓப்பனாக வச்சுருக்கோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேயும் இந்த ட்ரீட்மெண்ட் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு வேறு மேலே வர ஸ்பேஸை வந்து நம்ம வந்து கன்சல்டேஷன் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேறு ஏதாவது ரூம்ஸ், லேபோ அல்லது ஃபார்மசியோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்டோட அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 22.5 80 தான் சைட்டோட அளவு. ஸோ 22 அடிக்கு 80 அடியில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு 72 அடி தான் பண்ணியிருப்போம்.